ஆஸ்பராகஸை வச்சு ஒரு சவுத் இந்தியன் ட்விஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு தேங்காய் கறி தான் பார்க்க போகிறோம். இதோட நான் வந்து முட்டைக்கோசும் பன்னீரும் சேர்த்துட்டேன். அதுக்கு பதிலாக என்ன காய்கறிகள் ஸ்வாப் பண்ணலான்றத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆஸ்பராகஸை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதை பிழிஞ்சாச்சு. அதுக்கப்புறமா அதில் வச்சு ரோல் பண்ணி ஜிப்லாகில் போட்டிருக்கேன். ஷெல்ஃப் லைஃப் நல்ல 3 வாரத்துக்கு கூட வரும். இல்லாட்டா ஹர்ப் கண்டெய்னர் நான் ஏற்கனவே கொத்தமல்லிக்கு காமிச்சிருக்கேன். அது பயோவில் இருக்குது, ஸ்டோரி ஹைலைட்ஸ்லையும் இருக்குது. அதில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஆஸ்பராகஸோட எண்ட்ஸ் வந்து உடியாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். அதை சாப்பிட முடியாது. அதனால் அந்த எண்ட்ஸை நம்ம எப்போவுமே கட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இதுக்கு அவகேடோ ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வேணாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் கண்டெய்னர் வேணும்னா அது என்னோடய ஸ்டோரியில் பாருங்கள். அதை அப்படியே நான் வந்து ஹைலைட்டில் சேவ் பண்ணுறேன். என்னோடய பயோவில் கூட இருக்குது. எண்ணெயோட தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 பச்சை மிளகாய், கூடவே கருவேப்பிலை சேர்த்தாச்சு. பொடியாக நறுக்கின முட்டைக்கோசும் ஆஸ்பராகஸும் சேர்த்துட்டு மேலே பெருங்காய பொடி சேர்த்து ஒரு கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மஞ்சள் பொடி, காரப்பொடி, கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு, இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். தாராளமாக சாம்பார் பொடி சேர்க்கலாம். நான் இதில் மாற்றி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் நான் சமைப்பேன். அப்படி பண்ணும்போது பொடியாக நறுக்கின வெங்காயம், இடித்த பூண்டெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தண்ணியை தெளித்து நல்லா ஒரு 8 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க மூடியை போட்டு. அதுக்கப்புறமா நான் வெங்காயம் சேர்க்காதனால வெங்காய பொடியும் பூண்டு பொடியும் இதோட சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கிரேட் பண்ண பன்னீரும் சேர்த்தாச்சு. நல்லா ஜென்டலாக கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தேங்காய் துருவலை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் பிடிக்கலன்னு சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப ஜோராக இருக்கும்.